இந்த ஆடிப்பெருக்குங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம்னா, முதல்ல விதை போடும்போது அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் விதை போடுவாங்க. 10 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே சூரியன் உச்சப்பொழுதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வித்துக்களை நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு போடலாம். 11 to 12 நீங்கள் தாலி பிரித்து போடலாம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வரக்கூடிய ஆடி 18 அன்னைக்கு ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறது. அன்றைக்கு 18ஆம் படி கருப்பு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்றைக்கி வருடத்தில் ஒரு நாள் மட்டும் மதுரையில் உள்ள அழகர் கோயிலில் அந்த 18ஆம் படி கருப்பு அவருக்கு ஒரு நாள் மட்டும் அந்த கதவு எப்பயுமே அடைச்சிருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் திறந்து பெருமாள் அந்த பக்கமாக வெளியே உள்ளே போவார். அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆடிப்பெருக்கு 3/8/2025 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்குது. இந்த ஆடிப்பெருக்குங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம்னா, அந்த காலத்தில் சித்திரை வைகாசி ஆடிகளில் மழை பெய்யும். இந்த விதைக்கிற நாள் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் விதைப்பாங்க. அப்போ அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விதைக்கும்போது அது நல்ல செழிப்பாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக விவசாயத்துக்குரிய கிரகம் யாருன்னா சனீஸ்வரர். அப்போ சனீஸ்வரர் சரியான மழை பொழிய வச்சு அந்த விவசாயத்தை செழிப்பாக வர வைக்கிறதுக்கு அந்த ஆடிப்பெருக்கு ஒரு முக்கியத்துவமானது. முதல்ல விதை போடும்போது அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் விதை போடுவாங்க. அது இப்போ எத்தனை 3 மாதமோ 6 மாதமோ வித்துக்கள் அந்த வித்துக்கள் நெல் போட்டால் நெல், அதேமாதிரி பயிர் பச்சைகள் போட்டால் அந்த பயிர் பச்சைகளை அந்த நாளில் விதை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாக சனிக்கிழமைகளில் ஆடிப்பெருக்கு வர்றது ரொம்ப சிறப்பு. ஆனால் இந்த தடவை நமக்கு ஆடிப்பெருக்குங்கிறது ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்போ அன்றைக்கு காலையில் விசாக நட்சத்திரம் முடிஞ்சிருது. பகல் பூராமே அனுச நட்சத்திரம். அப்போ அனுச நட்சத்திரம் சனீஸ்வரருடைய நட்சத்திரம். இந்த சனீஸ்வரருடைய நட்சத்திரம் அன்றைக்கு முழுக்க இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்றைக்கு மரண யோகம். அப்போ மரணயோக காலங்களில் நாம் ஒரு வித்து போடும்போது என்னாகும், அதனுடைய அந்த வித்துக்கள் குறைபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சனிக்குரிய அந்த அனுச நட்சத்திரம் வர்றதுனால 9 நாளிகை கழித்து விட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணலாம். அப்போ 6:20க்கு நமக்கு மரண யோகம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு நாளிகைக்கு அதாவது 2.5 நாளிகைக்கு 1 மணி நேரம். அப்போ 9 நாளிகை அப்படின்னும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-2.5 கூட வச்சாலுமே 4 மணி நேரம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு 10 மணிக்கு மேலே உங்களுக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால 10 to 11 சனி ஓரை வருது. அப்போ 10 to 11 சனி ஓரையோ அல்லது 11 to 12 குரு ஓரையிலையோ நாம் அந்த 4 நாள் அதாவது 9 நாளிகை கழித்து அன்னைக்கு இந்த வித்துகள் நம்ம போடுறது, விவசாயத்துக்குள்ள வித்துக்கள் போடுறது ரொம்ப சிறப்பு. அதனால் நீங்கள் இந்த காலத்தை நிர்ணயித்து அந்த நேரத்தில் 10 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே சூரியன் உச்சப்பொழுதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வித்துக்களை நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு போடலாம். அதே மாதிரி சிலர் என்ன செய்வாங்க, ஒரு சிலர் ஆடி மாதத்தில் தாலி பிரித்து போடுவாங்க. அப்படி 18ஆம் பெருக்குன்னு பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்க 11 to 12 நீங்கள் தாலி பிரித்து போடலாம். இந்த ஆடிப்பெருக்கில் அப்படி என்ன மகத்துவம் அப்படின்னு சொன்னால், பெருகக்கூடிய ஒரு காரியத்தை இந்த ஆடி 18 அன்னைக்கு செய்தால் அது பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெருகக்கூடிய காலத்தை நாம் தேர்வு செய்து அந்த நேரத்தில் நாம் விவசாயமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பெருகக்கூடிய ஒரு டெபாசிட் பண்ணுற பணத்தை பேங்க்கில் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த நேரங்களில் நாம் அந்த பணத்தை நம்ம போட்டோம்னா பல்வேறு விதமாக பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 18ஆம் படி கருப்பு அந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு ஆக்ரோஷமாக மலையாள தேசத்திலிருந்து ஆற்றுக்கரையில் ஆற்றுப்படுகையிலிருந்து பெட்டியில் வந்ததாக சொல்லப்படுது. அந்த கருப்பசுவாமி அந்த பெருக்கு அன்னைக்கு நாம் வழிபடும்போது நம்மளுக்கு காவல் தெய்வமாக அந்த கருப்பசாமி நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மையை கொடுத்து
நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து நமக்கு வழிகாட்டுவாருங்கிறனால அவசியம் இந்த 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாடு முறைகளை தவறாமல் செய்யுங்க. இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியமும் முயற்சி செய்யும்போது நான் சொன்ன மாதிரி அந்த 9 நாளிகை, அதாவது 9 நாளிகைக்கு அப்புறம் இந்த காரியத்தை செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வளமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.